ஒரு மதம் நிறைய பேரை ஒன்று சேர்க்கும். ஆனால் அதே மதம் சில பேருக்குள்ள சண்டைகளையும் உருவாக்கும். அதே மதம் சில பேரை கொலை செய்யவும் தூண்டும். அப்படி ஒரு கேஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 24 வயதான நேட்லி ஒரு சர்ச்சில் ஆக்டிவ் மெம்பராக இருக்காங்க. அந்த சர்ச் அந்த பகுதியை சேர்ந்த எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி மேக்கப் போடணும், டிவிஸ் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி பல விதிகளை விதிச்சிருக்கு அந்த சர்ச். அப்படி விதிக்கப்பட்ட ஒரு விதிமுறைப்படி தான் நேட்டிலியோட கல்யாணமும் நடந்தது. அதே கல்யாணம் தான் நேட்டிலியோட இறப்புக்கும் காரணமாக அமையுது. நேட்டலி மெம்பராக இருந்த அந்த சர்ச்சோட பாஸ்டர் ரொம்ப டாமினண்ட்டாக இருந்திருக்காரு. அவர் சொல்கிறபடி தான் அந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே கேட்கணுன்னு சொல்லியிருக்காரு. அவர் தனக்கு கடவுளோட நம்பிக்கை நிறைய இருக்கிறதாகவும் கடவுள் தாங்கிட்ட பேசுகிறதாகவும் சொல்லி அப்பப்போ அந்த சர்ச் மெம்பர்ஸ் கிட்ட பணம் வாங்கி சர்ச்சை புதுப்பிக்கவும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி தான் ஒரு நாள் நேட்டலி கிட்ட பக்கத்து சர்ச்சை சேர்ந்த 24 வயதான மேத்யூவை நீ கல்யாணம் பண்ணிக்கும்படி கடவுளன் தனக்கு உத்தரவு போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அந்த சர்ச் மெம்பரான நேட்டலி அதை மறுக்க முடியாமல் மேத்யூவை யார் என்னன்னு தெரியாமலே திருமணமும் செய்கிறாங்க. பாஸ்டர் சொன்ன ஒரே காரணத்துக்காக நேட்டலி மேத்யூவை கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் நேட்லியோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லை. ஏன்னா மேத்யூவை முன்ன பின்ன யாருக்குமே தெரியாது. ஆனால் நேட்லியோ மேத்யூவோட சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. நேட்லி அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்திருக்காங்க வாழ்க்கையில். இதை அவங்க அம்மா பார்த்து ரொம்பவும் சந்தோஷமும் படுறாங்க. ஒருவேளை மேத்யூவை கல்யாணம் பண்ணது நல்லதுக்கு தான்னு நினைக்கிறாங்க. அந்த பெண் குழந்தைக்கு 3 மாதம் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மேத்யூ நைட்டு 911க்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி தன்னோட மனைவியை காணணும், க்ரோசரி ஸ்டோருக்கு போனவங்களை திரும்பியே வரலன்னு சொல்கிறாங்க. நேட்லியோட கார் அந்த க்ரோசரி ஸ்டோரோட பார்க்கிங் லாட்டில் கண்டுபிடிக்கப்படுது. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணப்போ நேட்லி அங்கே வந்ததுக்கான எந்த தடயமும் தெரியல. நேட்லி அங்கே வராமல் நேட்லியோட காரை மட்டும் யாரோ கொண்டு வந்து அந்த பார்க்கிங்கில் பார்க் பண்ணியிருக்காங்க. அன்று இரவு முழுவதும் போலீஸ் வலைவீசி நேட்லியை தேடுறாங்க. மறுநாள் காலை பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஹில்லில் நேட்லியோட சடலம் கண்டெடுக்கப்படுது. மிகவும் கொடூரமான முறையில் நேட்லியை பலமுறை அடித்தே கொலை செய்ய முயற்சி செஞ்சுருக்கான் அந்த கொலைக்காரன். அது முடியாமல் போகவே அவங்க கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு நேட்லியோட தலையை தனியாக துண்டிச்சும் எடுத்திருக்கான். அந்த தலையை போலீஸ் ரொம்ப நாள் தேடி கண்டுபிடிக்க முடியாமல் போகுது. ஆனால் டிஎன்ஏ கன்ஃபார்ம் பண்ணது அது நேட்லியோட பிணம்தான் என்று. ஒரு 3 மாத குழந்தைய அனாதையாக்கிட்டு நேட்லி இறந்தும் போகிறாங்க. நேட்லியோட காரை சோதனை போட்டப்போ போலீஸுக்கு ஏகப்பட்ட எவிடன்ஸ் கிடைக்கிது. அந்த காரோட ஃப்ரண்ட் சைட்லேயும் அந்த காரோட விண்ட்ஷீல்ட்லேயும் மற்றும் விண்டோ சைட்லேயும் ஒரு ரேர் டைப் ஆஃப் புஷ் போலீஸுக்கு கிடைக்கிது. அதை மைக்ரோஸ்கோப் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்ததில் அது அந்த ஏரியாவில் வளர்கிற புஷ் இல்லைன்னும் நேட்லியோட உடல் கிடந்த இடத்தான அந்த மவுண்டெயினில் வளர்கிற புஷ்ஷுன்னும் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேட்லியோட கார் ரைட் சைடு ஃபுல்லும் நிறைய ஸ்க்ராச்சஸ் வாங்கியிருந்திருக்கு. அந்த ஸ்க்ராச்சஸ் முழுவதும் அந்த புஷ்னால் ஏற்படப்பட்டு இருக்கும்னு போலீஸ் நம்புகிறாங்க. இப்போ தான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. நேட்லியோட ஹஸ்பண்டுக்கு ரைட் ஐ வேலை செய்யாதுன்னு போலீஸ்க்கு தெரிய வருது. அவருக்கு ஒரு கண் மட்டும்தான் பார்வை இருக்குன்னும் இன்னொரு கண்ணில் பார்வை இல்லைன்னும் போலீஸ்க்கு தெரிய வருது. இதனால் போலீஸ் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா நேட்லியோட காரை நேட்லியோட ஹஸ்பண்ட் தான் ஓட்டிக்கிட்டு போயிருக்கணும் அந்த புஷ் பகுதியில் அப்படின்னு. மேலும் நேட்லியோட காரில் ஏதாவது பிளட் தடவங்கள் இருக்கான்னு பார்க்குறாங்க. நேட்லியோட ஹஸ்பண்டுக்கு ரைட் ஐயில் பார்வை இல்லாததுனால அவர் அந்த காரை ஒரு வேளை அந்த மலை மேலே ஓட்டிகிட்டு போயிருந்தா ரைட் சைட் ஃபுல்லாகவும் அந்த புஷ்ஷஸை உரசிக்கிட்டே ஓட்டிகிட்டு போயிருந்திருக்காரு. ஏன்னா நைட்டில் விஷன் அவ்வளோ கிளியராக தெரிஞ்சிருந்திருக்காது ரைட் சைடு அவருக்கு. அதனால் போலீஸ் இப்போ மேத்யூவோட ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ தான் அந்த அதிர்ச்சியான தகவல் போலீஸ்க்கு தெரிய வருது. மேத்யூ பல மாதங்களாக தன்னோட அண்ணனோட ஒய்ஃப் கிட்ட ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு போலீஸ்க்கு தெரிய வருது. அண்ணனோட வீட்டு நைபர்ஸும் இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மேத்யூவோட அண்ணன் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் நிறைய தடவை மேத்யூ அந்த வீட்டுக்கு போயிருக்கிறதாகவும், மேத்யூவோட அண்ணன் ஒய்ஃபான லீசாவும் ரொம்ப நேரம் பேசி இருந்துட்டு வீட்டை விட்டு வெளில கிளம்பி ஒன்றா போகிறத அங்கே இருக்கிற நைபர்ஸ் பல தடவை பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த அண்ணன் ஒய்ஃபான லீசாவுக்கு நாட்லி இறந்த அன்றைக்கி நைட்டுக்கு ஆலிபி இருந்திருக்கு. அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. மேத்யூ சொல்கிறது என்னென்னா, தானும் தன்னோட குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டில் தான் இருந்ததாகவும், நாட்லி பக்கத்தில் இருக்கிற க்ராசரி ஸ்டோருக்கு போயிட்டு திரும்பி வராததுனால தான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் மறுபடியும் போலீஸ்கிட்ட போய் சொல்ல முயற்சி செய்கிறாரு மேத்யூ. காரோட ட்ரங்க்கில் நிறைய பிளட் சாம்பிள்ஸ் போலீஸ்க்கு கிடைக்கிது. அது எல்லா சாம்பிள்ஸுமே நாட்லிக்கு மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் காரில் ஒரு பேர் ஆஃப் க்ளவுஸும் போலீஸ்க்கு கிடைக்கிது. அதை சோதனை பண்ணி பார்த்த போலீஸுக்கு அந்த க்ளவுஸோட வெளிப்பக்கத்தில் இருக்கிற பிளட் சாம்பிள்ஸ் ஃபுல்லாகவுமே நாட்லியோட மேட்ச் ஆகிறது தெரியுது. அந்த க்ளவுஸில் ரேஸான ஒரு இடத்துல கிழிச்சல் இருந்திருக்கு. மேத்யூவோட கையிலையும் ஒரு இடத்துல லேசான ஒரு கட்டு இருந்திருக்கு. இன்வெஸ்டிகேஷன் அப்போ மேத்யூ கிட்ட கேட்டப்ப தெரியாமல் கத்தியில் கட் பண்ணிக்கிட்டதா அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் கையில் இருந்த கட்டும் அந்த க்ளவுஸில் இருந்த அந்த கட்டும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆயிருக்கு. இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு மேத்யூ கிட்ட கன்ஃபரன்ட் பண்ணப்ப அவர் ஒத்துக்கிறாரு, தான் மனைவியை அவர் தான் கொலை செஞ்சதா. இப்படி ஒரு கணவனால் 3 மாத குழந்தைய வச்சுக்கிட்டு மனைவியை கொலை செய்ய முடியும்னு போலீஸ் நம்ப மறுக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு மேத்யூ கிட்ட கேட்டப்ப, தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு அந்த காரில் நாட்லியையும் கூட்டிக்கிட்டு அந்த மலைப்பகுதிக்கு போனதாகவும், நடுவில் நிறுத்தி நாட்லி கிட்ட பேசணுன்னு நாட்லியை வெளியே கூப்பிட்டு அந்த வுட்டை வச்சு தாக்குனதாகவும், அப்புறம் அவர் தலையை துண்டிச்சு தூக்கி போட்டதாகவும் மேத்யூ நடந்த ஒன்னொன்னையும் ஒத்துக்கிறாரு. இதில் ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது அந்த குழந்தை அந்த காரில் தான் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டருக்காக லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குறாங்க மேத்யூக்கு. நாட்லியோட குழந்தை இப்போ நாட்லியோட அம்மா கிட்ட தான் வளருது. அந்த குழந்தைக்கு 10 வயசு ஆகிடுச்சு. தான் அம்மாவை தான் அப்பா தான் கொலை பண்ணாருன்னு அந்த குழந்தைக்கு தெரியுது. நாட்லியோட அம்மா நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகும்போது தான் அப்பா தான் அம்மாவுக்கு செஞ்ச கொடுமையை பற்றி ப்ரூவ் பண்ணணும்னு, அதை அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும்னு நாட்லியோட அம்மா முயற்சி செய்கிறாங்க. ஒரு நாள் கூட நாட்லியை நினைக்காம தனக்கு கிடக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க நாட்லியோட அம்மா. சிறையில் இருக்கிற மேத்யூக்கு அடிக்கடி வெளியிலேருந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த ஃபோன் கால் ஜானட் ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து வந்திருக்கு. மேலும் மேத்யூ ஜானட்க்கு பல லெட்டர்ஸ் பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. ஜானட் யாருன்னு போலீஸ் விசாரிச்சப்ப அந்த அதிர்ச்சி தகவல் போலீஸ்க்கு தெரிய வருது. ஜானட் அந்த சர்ச் பாஸ்டரோட ஒய்ஃப் என்பது. மேத்யூ ஒழுக்கமே இல்லாத ஒரு மனிதராக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காருன்னு, மேத்யூவை எப்படியாவது தான் ஒய்ஃப் கிட்டேருந்து பிரிக்கணும்னு அந்த பாஸ்டர் திட்டமிட்டு நாட்லியை மேத்யூக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி செஞ்சுருக்காரு. அதில் அவர் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. கடவுள் தனக்கு போட்ட உத்தரவாக சொல்லி எப்படியோ நாட்லியை மேத்யூக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தான் ஒய்ஃபு ஜானட் பின்னாடி வர்றத மேத்யூ நிறுத்துவாருன்னு அந்த பாஸ்டர் நம்பியிருக்காரு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த உறவு தொடர்ந்துருக்கு. அந்த உறவு நாட்லியோட உயிரை பலியும் வாங்கியிருக்கு.